இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த வேளையில் கூட வேதத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் ஒரு வசனத்தினுடைய பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனம் என்னென்னால், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே நிபந்தனைக்கு உட்பட்ட காரியங்கள். அந்த கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு செயல்படக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய வாக்குகள் பலிக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இதனுடைய முன்பகுதியில் பார்க்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ரெண்டு காரியம் தேவை. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று விசுவாசம். இந்த இடத்துல நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு மேலாக நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கைகளை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு ஆசிலேட்டிங்காக இல்லாட்டா தழும்பினவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது கஷ்டம். ஆனாலும் கூட வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினாலே நமக்கு நிச்சயமாய் அதை வாக்கை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஆகவே நம்ம செய்யக்கூடிய காரியம், அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் நிலைத்திருப்போம். அப்பொழுது நாம் நம்புகிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், தேவன் கொடுக்கிற வாக்குகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவன் என்று வசனம் சொல்கிறது ஐயா. நீர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீர், ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தீர், யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தீர், எல்லாருக்கும் கொடுத்தீர். இன்றைக்கு எங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறீர். ஆகவே உம்முடைய வாக்கை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளவும், அதில் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.